உலகத் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிரான் கோர்லைப்பட்டியில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் வளமையாக சொல்கிறாங்க, சிறப்பாக செய்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? வள்ளியம்மா. வள்ளியம்மாவா? அம்மா என்ன செய்கிறீங்க? மாவுடிச்சு அரிசி வண்டி வந்து இலக வச்சு இடித்து வறுத்துகள் கூட கொண்டு கொடுக்கணும் ஆக்களுக்கு. அம்மாவோட வயசு என்ன? 44ஆம் ஆண்டு பிறந்தனா கணக்கு பாங்க. 44. 50 சொன்னாலும் 70, 76 வயசு. எனக்கு ஒரு தெரிஞ்சில்லை, ஆம்பளை பிள்ளை இல்லை, என்னன்னு செத்துட்டாங்க. எங்களோட மகள் இருந்து அவட கொஞ்சம் சத்தமாக கதைங்க. மகள்ற புருஷனை 90ஆம் ஆண்டு ஆமி கொண்டு வைத்தான். அதில் மகளை எங்கி பொடியன் ஒன்று இருந்து அவൾക്ക് ஒரு பொடியன் அவள் தான் தந்த சாப்பாடை நான் உழைச்சி அவளுக்கு பொடியன் ஏங்கி சேஞ்சர் வந்து அவளும் செத்துட்டாவும். பொடியனை கேன்சர் வந்தா? இல்லை, பொடியன் மோட்டர் சைக்கிள் இல்லை அச்சிரம் பட்டு செத்துட்டான் பொடியன். அவட 90ஆம் ஆண்டு ஆமி கொண்டு வைத்தான். அவங்களோட குடும்பமே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ தனியாக இருந்தது உழைச்சி சாப்பிடுத்து இருக்கிறான். இப்போ உங்களுக்கு ஒருத்தரும் இல்லை? இல்லை, எனக்கு ஒருவரும் இல்லை. எங்களுக்கு மாம்பிள்ளை பிள்ளை இல்லை, ஒருத்தரும் இல்லை. அவள் இருந்தால் அவள் சாப்பாடு தருவாப்பு, எல்லாம் செய்வாப்பு. நான் ஒருத்தரும் இல்லை, சும்மா வாக்குறாப்ப கதைக்கிறான். ஒருத்தரும் ஆண்டு நடக்கிறான். இப்போ நீங்கள் உங்களோட வாழ்வாரத்துக்கு என்ன செய்கிறீங்க? இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னீங்க? மாவு இடித்து கொண்டு போகிறேன். மாவு இடித்து இப்போ எங்கேருந்து கொண்டு வரீங்க? இங்கேருந்து மாவு இடித்து போகிறது கல்குடா கொண்டு வரணும். கல்குடா வாழைச்சேனை? வாழைச்சேனை பசிக்கு போய் அங்கே கல்குடாவுக்கு போகிறேன். எத்தனை கிலோ மாவு கொண்டு போவீங்க? ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 2 மரக்கா அரிசி இடித்தா 9 கொத்து கொண்டு போவேன் நான். 3 நாளைக்கு ஒருக்கா 2 மரக்கா இடிப்பீங்க, 9 கொத்து வரும். 9 கொத்தையும் தலையில் வச்சு கொண்டு போவோம். தலையில் வச்சு கொண்டு போகிறேன். ஆட்டாவுக்கு கூட காய்ச்சி வைப்பேன். அதுக்காண்டி பஸ்ஸியை கண்டு பஸ்ஸில் போகிறேன். பஸ் வீரங்கால் நிற்கிறேன். கல்குடா பஸ் வீரங்கால் நின்று அதெல்லாம் போகிறேன். ஆட்டாக்காரன் 300 400 கேட்பாங்காலே. வேத்தாளையில் இறங்கி கல்குடாவுக்கு போக வேண்டாம். இந்த தொழில் நீங்கள் எவ்வளோ அளவாக செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? அது 10-15 வருஷம் ஐயா. அவள் சாகம் முதல் செஞ்சுருந்தேன். அவனுக்கு பருத்த வாங்கடக்குள்ளெல்லாம் செஞ்சு அவளுக்கு சாப்பாடெல்லாம் அவள் கதைக்க மாட்டாள். எல்லாம் அடைச்சிட்டு அவளுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு நான் போகிறேன். போய் டக்குன்னு ஓடி வந்துடுவேன். அவளுக்கு இப்படி வச்சு அவள் தண்ணி பண்ணி கொடுக்க ஆக்கல்ன்ட்டு 10 வயசம் கூடிய நான் செய்கிறேன். நான் செஞ்சதுக்குள்ளெல்லாம் சாப்பிட்றேன். ஒரு இன்னாண்டு இந்த நிறுவனக்காரனும் தெரியல, அவனும் தெரியல, லோன் எடுக்கிறதில்ல. நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு 10 ரூபா காசும் தெரியல இந்த அரசாங்கத்தால். கீவாரெலாம் கொடுக்குறாங்களே, கீவார் அரிசிலாம் கொடுத்தவங்க தானே? அரிசி கொடுத்தவங்கண்டா 10 கிலோ போண்டு எடுத்தீங்களா? எடுத்தேன். கீவார் எடுக்குது? கீவார் இல்லை பண்ணும். கேட்டு வந்து கேட்டுனீங்களா? இல்லை, இப்போ இனி தந்தது வாங்கலாம்ன்றாங்க. தந்தா தந்துடுங்க. கையில் தருவணும். எனக்கு தந்தா தான் நிம்மதி. இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கலையா? இன்னும் இப்போ ஒரு 5 எடுக்கல. கேட்டு போகிறேன். பொய்யண்டா அந்த கடைக்காரர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் கடைக்காண்ட போய் விசாரிச்சு பார்த்தேன் நான். அப்போ அங்கே 2 பேர் 2 முன்னுக்கு அண்ணன் இப்படி வள்ளியம்மாவோட வீட்டை போகணுமெண்டு அங்கேயா நீங்கள்? அங்கே போயும் அவன் இந்த பொடியஞ்சினவன் வள்ளியம்மாவா அவள் அண்ணன் வட்டி காசு நான் கொடுப்படுது. அவன் சொல்லுவாங்க அப்படி போய் கேட்க வேண்டாம், ஒரு 10,000 காசுகளுங்க வட்டிக்கு அப்படின்னு சொன்னா தான் உடனே தருவாவோ இல்லை அப்படின்னா அப்படித்தான் கதைக்கிறாங்க. அந்த வள்ளியம்மாண்டில் வட்டி வள்ளியம்மாண்டில் சொல்கிறாங்க. அவரை கவனிக்க நான் மேலே தானே போய்த்தேன். வழி இடம் மாதிரி கொஞ்சம் மேலே போயிட்டேன். உனக்கு எதுக்கு போனோம்டா மூட கலை உடைச்சி விடுவேன். கால் முன்றான். நான் மேலே போயிட்டு அண்ணன் வள்ளியன்னு கேட்கவனா அந்தப்படி நான் வள்ளியன்னு கேட்காதீங்க, வட்டி கொடுக்குற வள்ளியன்னு சொன்னால் தான் விளாங்க மாமன்றான். அங்கே தெரியாங்க வட்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரியாப்பா, வட்டியும் தெரியா, கட்டையும் தெரியா, காய்ச்சையும் காடல நான். அப்படியா? அப்போ நம்மளோட வாழ்வாதாரங்கள் 15 வருஷமாக அந்த மாவு இடிச்சு கொண்டு அதில் இப்போ கிழமையில் எத்தனை இடம் போவீங்க? கிழமையில் எனக்கு காய்ச்சல் அது இது வந்தால் கிளினிக்கு போகணும். 15ஆம் தேதி கிளினிக்கு போகணும். எங்கே போகிறீங்க? மட்டக்களவு போகிறேன். அங்கே போகிற மட்டக்களவு போகிறீங்க? ஒரு மாதமும் கிளினிக்கு போகிறது? கிளினிக்கு போகிறேன். கிளினிக் ஒரு மாதம் போகிறீங்க. அதில் ஒரு நாள் போயிடும். மற்ற நாள் என்ன செய்யுங்க? இந்த கிழமையில் மற்ற நாள் என்ன செய்யுங்க? எத்தனை நாளை போவீங்க? கல்குடாவுக்கு 2-3 தரம் போகிறேன். கடன் வாங்கி கொடுத்து போட்டு போனால் இடையில காசு வேண்ட போகிறேன். கடன் ஒரு கொத்தை எவ்வளோ கொடுக்குறீங்க? ஒரு கொத்து 300 ரூபா படி கொடுத்தேன். இப்போ அரிசிக்கு பில்லானே இப்போ 350 ரூபா சொல்லிச்சேன். 350 ரூபா சொல்லியிருக்கீங்க? வேண்டுறாங்களா 350 ரூபா? எனக்கு ஓடர் அரிக்காங்க வேண்டுறதுக்கு. பழைய ஆக்கள் இருக்காங்களே? இருக்காங்க.
இருக்கு. அப்போ நீங்கள் அங்கங்கே போகிறதில்ல அந்த பழைய ஆக்கலேட்டே போயிட்டு அப்படியே கொண்டு போகிற அதில் கொடுக்குறது திரும்பி வரான் 10 கிலோவே இந்த 10 கொத்தையும் கொடுக்குறது கொடுத்து போட்டு கடன் வாங்கி வேண்டுவாங்க. எடுத்து போட்டு மரம் நாளைக்கு போனவொடனே தருவாங்க காசு. மறுக்கா அந்த காசை கொண்டு வந்து அரிசிக்காரர்கிட்ட கொடுத்து போட்டு மறுக்கா அரிசி பண்ணுறேன். கடையில் ஒரு 600 காசு மிஞ்சி அதுக்குள்ளெல்லாம் சாப்பாடோ என்ன செய்கிறதோ சீனி பண்ணுற தேயிலை பண்ணுற கொச்சிக்காய் பண்ணுற வெங்காயம் பண்ணுற எல்லாம் அதுக்குள்ளெல்லாம் அந்த மிச்சத்தை அரிசிக்காரைக்கு கொடுக்கணுமே. இப்போ என்ன தொழிற்சந்தை தந்தாங்கன்னா என்னவும் அதுக்குள்ளால நான் பிரட்டி அதுக்குள்ளால வந்து வெறும் காசி அதில் மிச்சம் எல்லாம் வச்சுக்கலாம். அந்த அதை நீங்களே அடிக்கிறீங்களா மில்லை கொடுத்து அடிக்கிறீங்களா? மில்லில் அடிக்கிறப்பா நான் ஏழுமா மில்லில் கொடுத்து வறுக்கிறான் நான். நீங்கள் வறுக்குற கொல்லி மட்டையெல்லாம் புறாய் கொண்டு வச்சுக்கேன் வறுக்கிறேன். அப்போ நீங்கள் அந்த அரிசி வண்டி இடித்து மாவாக்கி எதாவது இதை மட்டும் தான் சொன்ன வேறு ஒன்றும் இல்லை? வேறு இல்லை. நெல் வண்டி குத்துறண்டா கீயா காய்ச்சி வரட்டும் நெல் குத்தலாம் ஆண்டு பார்த்தா அதுவும் வராது இந்த நாளையில். நீங்கள் கடை குசாராக தான் நிற்கிங்க பார்த்தா இப்போ குத்துவீங்க கூட தெரியுது இல்லை? வேலையை தானே வேணும். வேலை செஞ்சால் தான் சோறு நிலாம். அவங்ககிட்ட உங்களோட வயசில் இப்போ நம்ம எல்லாம் வாய்ப்பில் ராசானா சொல்லுவோம். இது என்ன அவங்ககிட்ட போய் கேட்கப்படா கடை குசார் அம்மா அவங்ககிட்ட நம்ம உழைச்சி தின்னு எப்படி? அப்போ அவங்ககிட்ட மட்டும் நம்ம என்னது போவோம் நம்மளோட வாழ்வாரத்தை நம்மளே தேடி கொள்வோம். நம்ம தேடி நம்ம சாப்பிடுவோம். நினைச்சு சாமணி சாப்பிடுவோம். உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு இங்கே இருக்க ஒரு ஆள் அவனுக்கு நம்ம பொருள் அவருக்கு மூளை கொஞ்சம் சரியில்லை. ஐயோ சிவமில்லை. அப்போ சகோதரத்தில் பிள்ளைகள் அப்படி யாரும் உதவி செய்கிறாங்களா? ஏப்பே அப்படி இருக்கிறேன். அப்போ நீங்கள் தனியாக தான் அரிசிகளை வேண்டி இது பண்ணி திரும்பி பார்க்க மாட்டாங்க. நானே இடித்து நானே வறுத்து நானே தலையில் வச்சு வந்து கொண்டு முன்னில் இடித்து நானே வறுத்து நானே எல்லாம் செய்யணும். இரவேல 10-11 மணி செல்லும் ஒரு படுக்க வேலையெல்லாம் முடிஞ்சு. அப்போ இதுக்குள்ள எல்லாம் எல்லாம் செய்கிறேன். அவங்க வீடு வாசலில் கூட்டிட்டு தெரிஞ்சா அதில் 500 ரூபா காசு தருவாங்க. அது காணுமா? அவங்களோட பக்கத்தில் வீட்டில் வேலை செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 500 காசு இதை கூட்டி பெருக்கி அவங்களோட கூமன் அது அப்படி செஞ்சா அதுதான் கூட்டி நீங்கள் சொன்னாங்க ஒரு 500 காசு கூட தந்துட்டு போவாங்க. சில பாட்டு தருவாங்க. அப்போ ஒரே இல்லை இருந்து கூட தருவாங்க. இப்போ வேணுமே இதாட்டை நம்ம இது பண்ணிடலாம். அதை வச்சு நான் கேட்குறது இல்லையா? பொடி எஞ்சித்தாவ செத்தாவோட குடும்பமே அந்த குடிலெல்லாம் போட்டு எவ்வளோ காலம் இது போட்டு இந்த காலம் ஒரு ஆள் நிறுவனம் கொஞ்சம் தெருவாண்டு போடுறது கடைசி மட்டும் இல்லாமல் வேறு ஆக்கள் கொடுத்தவங்க இங்கே இருக்காங்க. அந்த வெள்ளத்தில் எனக்கு மட்டை அடித்த வழி இல்லாமல் அங்கால பிரித்து போட்டும் அவ்வளோ இருக்கு. காசு இல்லையே வெள்ளத்துக்கு தெருவாண்டு போட்டும் ஒரு படம் கேட்டு ஊம்பின்னா அந்த இடையெல்லாம் ஆக்களை கொடுத்தவங்க எனக்கு இல்லை. அம்மாவோட வீடு இருக்கா பார்ப்போம். உள்ள பார்ப்போம் இருக்கா என்ன சாமான் இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ள என்ன ஆக்குற சட்டிவானே சாமான அதுக்குள்ள வச்சு 3 2 அடுப்பு. அம்மா இது சாப்பிடுத்து இவிடத்தே படுத்துடுறது. எனக்கு என்னதுக்கு எனக்கு பயம் இல்லை. யாரும் நம்மகிட்ட வர அம்மா கொஞ்சம் உஷாராக தான் நிற்கிறானே. ஆனால் அம்மாட வயசுக்கு நாங்கள் சத்தியம் பிளப்பு மாதிரியா அம்மா நான் உதவி செய்கிறேன்டா தந்துட்டு போங்க எனக்கு உதவி செய்யுங்கோ. மாவுடிக்கு பிரட்டி நான் அதுக்குள்ளால உதவியை காட்டுவோம். உங்களுக்கு என்ன உதவி உங்களுக்கு கேட்குறீங்க? இப்போ நாங்கள் பார்க்குற உறவுகள்கிட்ட என்ன உதவி கேட்குறீங்க? நான் அந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்து இந்த இதில் வீடியோவில் போடுவோம். போட்டால் பார்க்குற உறவுகள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு காசு இருந்தால் நான் அரிசி வேண்டி நெல் வேண்டி மாவு வேண்டி மாவு குடிக்கிறதுக்கு நெல் வேண்டி வச்சா குத்தி அதுக்குள்ளால ஆக்கட்டை கடன் மாட்டாமல் அந்த காசெல்லாம் மிஞ்சும் நானும் இவ்வளவு மிச்சம் மட்டும் இடிச்சதெல்லாம் காட்டுவோம். மாருக்கா நீங்கள் வந்தால் இவ்வளவு மிச்சமாக அடிக்கணும். சரி அம்மா. அம்மா என்ன இப்போ வரக்குள்ள நம்ம சொன்னீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கேன். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். தேங்காய் எண்ணெய் இருக்குங்களா? அடுப்பு பற்றி கொண்டா இருக்குது. பாப்பமா இருக்கா? பற்ற வச்சுக்கேன். வாங்க இருக்கா பார்ப்போம். அதை இருக்கா பார்ப்போம். அம்மா அம்மா சும்மா அம்மா கடை விஷயம் காரையா போல தெரியுது. பார்ப்போம் அம்மா விளையாட்டுலாம். அம்மா கடும் விளையாட்டுலாம் விடுறாவு. அம்மாட குடியில் போயிருங்களா? இதான் குடியில் அம்மாடா குடிலாம். அம்மா தேங்காய் எண்ணெய் இந்த உருக்குறா எடுத்தீங்களா? இது எத்தனை தேங்காய் அம்மா போட்டோ நீங்கள் இதுக்குள்ளே? 5 தேங்காவா? 5 தேங்காய் போட்டு இப்போ எவ்வளோ எத்தனை போத்தல் எடுக்கலாம்? அப்போ இதுக்கு முதல்ல நீங்கள் உருக்க இல்லையா? அரை போத்தல் வருமோ?
இதுவும் கூட பாவனைக்கா இது தலைக்கு தேய்க்காது. தலைக்கு வைக்கிற நீங்கள் என்ன சரியம்மா சரிம்மா சரிம்மா அம்மா கடை முயற்சி தான் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க பரவாயில்ல. அப்போ ஒருத்தட்டையும் நம்ம கேட்க தேவையில்லை, நம்மளோட நம்மளே பார்க்கணும் என்ன. நாங்கள் இருந்தாலும் வாங்க தேய்க்காது, இருந்தாலும் இல்லை 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 தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்களே என்ன. ஓ நான் சாப்பாடு ஆக்கினாண்டா அதில் கொடுத்துருவேன். எனக்கு தின்னல ஐயா, இவ்வளோ சாப்பாடு தான் சாப்பிடலாம். இப்போ மாப்பு வேண்டணும் குடிக்க, எல்லாமே காசு இல்லை, அதுதான் என்ன செய்யணும். இப்போ இல்லை வெறும் புளியண்டி தான் குடிக்கிறேன். அது என்னம்மா வேண்டி குடிக்கிற நீங்கள்? அது வேண்டி குடிக்க நான் நெச்சம் உள்ளது இதெல்லாம் 30 கிலோ கொள்ள காய்ச்சி வேணும், காய்ச்சி வேணும். அப்படி என்னம்மா சரியம்மா சரியாம்மா. இந்த பதிவு செய்து போடுறோம், பார்க்குற உறவுகள் யாரும் உதவுறது முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மா அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரியாம்மா சரிதாம்மா சரியாம்மா ஓகே.